வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே விலாகுக்குள்ளே போகலாம். என்னோட பூஜை அறை என் பையன் வந்து ரொம்ப தின்னாரெலாம் கொட்டி வச்சுட்டு அப்புறம் மறுநாள் அவனே வந்து க்ளீன் பண்ணி தரேன் மகான்னு சொல்லி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான் பூஜை அறையை. அப்புறம் விளக்கெல்லாம் நம்ம விளக்க போகிறோம், விளக்கியாச்சு. அதுக்கப்புறம் அழகான பூஜை பண்ண போகிறேன். வெள்ளிக்கிழமை சரிங்களா. இந்த வியாழக்கிழமை வந்தாலே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பரபரப்பாக ஒரு வேலை ஓடும் பார்த்துருக்கீங்களா? இந்த விளக்குறது, வீடை கூட்டுறது, அப்படியே தொடச்சி விடுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வீடை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக ஒரு சூப்பராக இருக்கும். அப்படி எப்படி சொல்கிறது, வியாழக்கிழமை ஃபுல்லாக எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோமா, வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு தோணும். நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி விளக்கெல்லாம் விளக்கிட்டு விளக்கேற்றும் போது ஒரு மாதிரி மனசே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா, அரோகரா 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 அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசல் அடுத்த ரூமில் வந்து இந்த மாதிரி வந்து நான் மாடம் வச்சு மாடத்தில் வந்து 2 தீபம் ஏற்றுறேன் சரிங்களா. அப்புறம் வாங்க போய் நம்மளோட பழனி ஆண்டவருக்கு வந்து தீபம் ஏற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு பழனி ஆண்டவருக்கு தீபம் ஏற்றியாச்சு. பூஜை அறையும் அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கேன். பையன் வந்து க்ளீன் பண்ணால் அப்புறம் நான் வந்து விளக்கு எல்லாத்தையும் நல்லா விளக்கிட்டு வந்துட்டு எல்லாம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து மாக்கோலம் போட்டு அப்புறம் வந்து மாக்கோலம் போட்டதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து நல்லதே நடக்கும் அப்படி எழுதி வச்சுருக்கேன் சரிங்களா. எதுவுமே வந்து நம்ம கண்கள் வந்து பார்க்குற விஷயந்தான் நமக்கு நடக்கும் சரிங்களா. அந்த மாதிரி நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆற்றல், ஓ சரி நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம மனசு வந்து டவுனாக இருக்கும் போது நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வரிகள் எழுத்துகள் வந்து நம்மளை வந்து ஒரு சந்தோஷம் தரும் மனசில். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வரிகள்லாம் வந்து என்னோடய பூஜை அறையில் நான் தினமுமே ஒன்று எழுதி வைப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி எழுதுனது வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். பார்க்குறக்கு ரொம்ப அம்சமாக அழகாக இருந்தாங்க. அப்புறம் வந்து கலசத்துக்கும் வந்து தீபம் ஏற்றியாச்சு. சாக்லேட் மட்டும் வச்சுருக்கேன் சரிங்களா. இனிமேல் தான் வந்து பிரசாதம் ஏதோ செய்யணும். இது வந்து காலையில் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பூஜை பண்ணினேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா. அப்படியே வந்து எல்லா தெய்வங்களுக்கும் வந்து பத்தி சூடம் எல்லாம் காட்டியாச்சு சரிங்களா. காலையில் வந்து கேமரா எடுத்து வச்சுட்டு நான் வீடியோ எடுத்துனேன். எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார். எங்கள் வீட்டுக்காருக்கு கேமரானாலே பிடிக்காது. அது கேமராவை நான் தூக்கிட்டு சுற்றினேன்னா ரொம்ப பிடிக்காது, திட்டுவாங்க. அதனால் வந்து லைட்டாக அப்படியே வந்து நம்ம தான் ஒரு டப்பா வச்சுருக்கோம்ல, மொபைல் ஸ்டாண்டு டப்பா, அந்த டப்பாவில் வச்சு தான் வந்து இந்த வீடியோலாம் எடுத்தேன். பாருங்கள், டப்பாவே எவ்வளோ அழகாக தானே வீடியோ எடுக்கிறாங்க. டப்பாவே நல்லா தான் எடுக்கும் வீடியோ. நம்ம ஸ்டாண்டே நமக்கு தேவையில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா. நான் சாமி கும்பிட்டேன்னா என் வீட்டுக்குள்ளே அரோகரா சொல்லாமல் இருக்கவே மாட்டேன்ப்பா, சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டி பூஜை அறை எனக்கு பிடிக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம பூஜை அறை தான் நமக்கு ஒரு உலகம், நம்மளோட உலகம் தானே. அதை அவங்கள அந்த இருக்கிற தெய்வங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது ஒரு இருக்குல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் அப்பப்போ பூஜை அறையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் இங்கிட்டு விநாயகர் வச்சுருப்பேன்னா அப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு அந்த சைடு வைப்பேன். அப்புறம் முருகரை மாற்றி வைப்பேன். இந்த மாதிரி தெய்வங்கள் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து எங்கள் பூஜை அறை ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பிடிச்ச இடமே வந்து எனக்கு இந்த பூஜை அறை தான் சரிங்களா. பூஜை அறைனா இது ஒரு டேபிள் தான், டேபிள் மேலே தான் வந்து தெய்வங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா. இடம் வந்து பத்தாதுப்பா, அதனால் வந்து இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அன்னலட்சுமி ஃபோட்டோ வந்து நான் அடுப்பு பக்கத்தில் மாற்றி வச்சிட்டேன். இங்கே வந்து எங்கள் அம்மா எனக்காக கொடுத்த சிலையை வச்சு அன்னபூர்ணி அம்மன் சிலையை வச்சு ஒரு குட்டி பூஜை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த கண்ணாடியில் குட்டியாக அவங்களோட உருவம் தெரியும் போது, அந்த தீபம் தெரியும் போது, அந்த தண்ணீர் தெரியும் போது, அவங்களுக்கு வைக்கிற பிரசாதம் கண்ணாடி தெரியும் போது, அது ஒரு பார்க்குறக்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அப்புறம் நமக்கு பிடிச்ச எல்லோருக்கும் பிடிச்ச நம்மளுடைய முருக கடவுள் கிச்சன்லேயும் வச்சுருக்கேன். கிச்சனில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் சரிங்களா.
அதனால் முருகரையும் அப்படியே கிச்சன்லேயும் வச்சாச்சு. சரிங்களா, வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு குட்டி பூஜையும் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான எளிமையான பூஜை, ஆனால் வந்து மன நிறைவாக இருக்கும். சரிங்களா, எல்லா தீபம், எல்லா விளக்கு, எல்லாமே பித்தளை பொருட்கள் எல்லாமே வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் கோலம் போட்டது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோலம் அவ்வளோ எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஷார்ட் வீடியோவில் எல்லாருமே லைக் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி மாக்கோலம் இந்த அளவுக்கு போடலைனாலும் குட்டியாவது போடுங்கப்பா, பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஒரு மங்களத்தை தரும். இந்த மாதிரி கிச்சன் இருந்தால் யாருக்கு தான் சமைக்கணும் சொல்லி எண்ணம் வராமல் இருக்கும். அப்படி தானே? அப்படி தான் வந்து எனக்கு தோணுச்சு. நானும் ஒரு காலத்தில் கிச்சனை அப்படி ஒரு கேவலமாக தான் வச்சுருப்பேன். இந்த சைடு சாப்பாடு கொட்டி கிடக்கும், இந்த சைடு பால் கொட்டி கிடக்கும், சாதம் சிந்தி கிடக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து அடுப்பையே துடைப்பேன். ஆனால் வந்து நான் வந்து அப்படியே வந்து இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த ஒரு 2 வருஷமாக வீடுனா இப்படி தான் சுத்தமாக வச்சுக்கணும், ஒரு அடுப்பு சுத்தமாக வச்சுக்கணும். எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் சொல்லி தருவாங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றம். அதே மாதிரி நானும் மாறிட்டேன். மாறவும் வாழ்க்கையிலையும் சில பல மாற்றங்கள் நடந்ததுப்பா. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து அடுப்பு அதெல்லாம் சுத்தமாக்குவோம். ஒரு நல்ல அடுப்பு, கிச்சன், வீடுனா இப்படி தான் இருக்கணும். வீடுனா அலங்கோலமாக இருக்கக்கூடாது, அழகாக மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இந்த மாதிரி நான் வந்து இப்போலாம் வந்து மாறிட்டேன். நானும் வீடையும் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளாக அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு பிடிச்ச என்னோடய இஷ்ட தெய்வமான முருகரை மட்டும் கும்பிட்றத மட்டும் என்றைக்குமே நான் மாற்ற மாட்டேன், உயிர் உள்ள வரைக்கும். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து முருக கடவுள் ரொம்ப பிடிக்கும்ப்பா. என்னோடய அப்பா, அண்ணன், தம்பி எல்லாமே வந்து எனக்கு முருகரை மட்டும்தான். சரிங்களா, மாதிரி எனக்கு எல்லாமே வந்து முருகர் தான். முருகர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, நம்மளோட முருகர் பற்றி பேச ஆரம்பித்தா நான் விடிய பேசுவேன். அப்புறம் அப்படியே வந்து அழகாக வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு பிடிச்ச இடத்துல வந்து ஒரு மங்களகரமாக ஒரு கோலம் போட்டு ஒரே ஒரு உருளி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு தீபம் எரியிறத பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வந்து திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு, சரி டிவி ஸ்டாண்டு சும்மா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உருளி அலங்காரம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணினேன். பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகுப்பா. அந்த இடமே, அந்த ரூமே வந்து ரொம்ப அழகாக மாறிடுச்சு. இந்த மாதிரி இந்த உருளி அலங்காரத்தை பார்த்தாலே மனசு ஒரு லேசான மாதிரி இருக்கும், கவலைகள்லாம் மறந்துடும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, சின்ன பவுலில் தண்ணீர் ஊற்றி அதில் ஒரே ஒரு சொட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி நடுவில் திரி வாங்கிக்கோங்க. திரியை வந்து நல்லா திரித்து ஒரு அட்டை மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த வாட்டர் கேன்லாம் இருக்குல்ல, வாட்டர் கேனை ரவுண்டாக கட் பண்ணி அதில் ஓட்டை போட்டு அந்த திரியை நடுவில் சென்டரில் வர மாதிரி வச்சு அந்த எண்ணெய்க்கு நடுவில் வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நமக்கு பார்க்குறக்கே நம்ம வீடு மாலை நேரத்தில் இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு உருளி அலங்காரம் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து எனக்கு உருளி அலங்காரம் ரொம்ப 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 பிடிக்கும். எங்கேயாச்சும் போகிறப்போ பார்ப்பேனா நானே, எனக்கு ஆசையாக இருக்கும். சின்ன குழந்தையில எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்களா, அவங்க கூட போவோமா, அவங்க வீட்டிலலாம் முன்னாடி வச்சுருப்பாங்க பெரியவங்க வீட்டில் அழகாக ஒரு உருளி வச்சு அதில் தீபம் வச்சு இந்த மாதிரி பூக்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து அப்போலாம் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம்ப்பா. அதனால் இந்த வாட்ரு கேன் இருக்குல்ல, வெள்ளை கலர் வாட்ரு கேன், அதை கட் பண்ணி சின்ன சைஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே பூக்கள் போட்டு நான் வந்து வச்சு அழகு பார்ப்பேன் கஷ்டப்பட்ட காலத்துலலாம். ஆனால் கடவுள் அருளால் இன்றைக்கி என்கிட்ட வந்து மண் உருளி இருக்குது, பித்தளை உருளி இருக்குது, கண்ணாடி உருளி 2 வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம நினச்சி கிடைக்காத விஷயம் திடீர்னு நமக்கு கிடைக்கும் போது அதில் இருக்க சந்தோஷம், கஷ்டப்பட்டு வந்த பொருள் இல்லையா, அதில் இருக்க சந்தோஷம் எவ்வளோ மனசுக்கு ஒரு சந்தோஷம் தரும், மகிழ்ச்சி தரும், ஒரு அமைதி தரும். இந்த உருளி நான் என்னோடய சம்பள காசில் ஆசாசியாக வந்து 250 ரூபான்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த செடியெல்லாம் விற்பாங்கள்ல, பூக்கடை, அந்த மாதிரி அந்த செடி கடைன்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் வாங்கியிருந்தேன். வேறு கலராக இருந்துச்சு. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அப்பப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன்ப்பா. அப்போ தான் எனக்கு கவலையே குறைஞ்சி ஒரு மனசே ஒரு லேசான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு உருளையாவது நம்ம வாங்க முடியுமான்னு நினச்சேன். ஆனால் கடவுளோட அருளால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் 4 உருளி இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு கிடைச்ச பொருள் இல்லை.
எந்த ஒரு விஷயமும் சரி, ஒரு சின்ன பொருளும் சரி, நமக்கு வந்து அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம், நமக்கு வந்து யாராவது கொடுக்குறதுலையோ இல்லை யாராவது ஏனாமா இதை வச்சுக்கோ அப்படின்னு தர்றதுலையும் இருக்கவே இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டப்பா வாங்கி அதில் தண்ணி ஊற்றி ஒரு தீபம் போடுறது, அது ஒரு சந்தோஷம். அப்படித்தானே. நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த உருளிலாம் நான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி உருளி வைக்கணும்னு சின்ன குழந்தையில ஆசைப்பட்டோம்ல. ஆனால் கடவுள் ஒரு நாள் வந்து லேட்டானாலும் நமக்கு வந்து நடத்தி காட்டுறாரு. சின்ன சின்ன ஆசைகள் தான். ஆனால் வந்து கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவாங்க. ஆனால் நம்ம வந்து தினமுமே வந்து சாமி கும்பிடணும், நம்பிக்கையாக கும்பிடணும். எதுவுமே வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கும்பிடக்கூடாது. எதையுமே எதிர்பார்க்காம சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையோட கையெடுத்து தினமுமே காலையில் மாலையில் முடிஞ்ச இரவும் வந்து சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப நிறையா இருக்குப்பா. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு 4 வருஷமாக தான் நான் அதிகமாக சாமி கும்பிட்றேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். எதுவுமே சாமி கும்பிட மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விளக்கேற்றுவேன். ஆனால் எப்போ எனக்குள்ளே அந்த நம்பிக்கை, கடவுளோட நம்பிக்கை, அருள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டோ அன்னையிலேருந்து தினமுமே சாமி கும்பிடுவேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி விலாக் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.